ஆர்வீர் அண்ணன் நான் கோசிலவன் அவர்களே, என் அன்பு நண்பரும் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நெருங்கிய நண்பருமாகிய பல்வேறு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர்வீர் சகோதரர் டி.கே. ராஜா அவர்களே, இந்த பெரூர் கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் மணிமாறன் அவர்களே, பெரூர் கழக துணைச்செயலாளர்கள் அருமையிலும் செல்வமணி அவர்களே, அண்ணன் கண்ணன் அவர்களே, வாழ்க்கையாளர்களே, அண்ணார் அவர்களே, பால அவர்களே, வீடியோவாக இருக்கிற ராஜா அவர்களே, எனக்கு முன்பு பேச அமைக்கின்ற பெரிய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பாசத்திற்கு தந்தை ரேவந்த் அவர்களே, தம்பி கோவிந்த் அவர்களே, பட்டை வழியை போட்டிருக்கின்ற கழகத்துடைய பெண்மணிகளே, தாய்மர்களே, வளங்களை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது எளிது. தலைமை கழகம் சொல்கிற இலக்கு என்பது 200 தொகுதி. அந்த 200 தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த கட்டாயத்தில் ஒவ்வொரு தொகுதி என்ன சொல்றாங்கன்னா, அதிக வாக்கள் எந்த பெரிய எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பம்பரமாக சொல்லிட்டு வருகின்றார். ஒரு நல்லது கெட்டது யார் வீட்டுக்கு வேணும் பாருங்க. எந்த சாதாரண இருக்கிற பிரசிடென்ட்லாம் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ மந்திரி நம்முடைய அமைச்சர்கள் என்ன செய்யறாருன்னா, யார் வீட்டில் கல்யாணம் வந்துடுறாரு, யார் வீட்டில் வளைகாப்புனாலும் வந்துடுறாரு, யார் வீட்டில் இறப்பு செய்தான் கூட வந்துடுறாரு. அப்படியேப்பட்ட பெரிய ஒரு வேட்பாளர் பிடிச்சிருக்கோம். இங்கே மகளிரெல்லாம் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நெருங்கி கடன் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 கோடி வாங்கின கடனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து 2,750 கோடி ரூபா கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு. மகளிர் சுய குழுமம் வாங்கின 2,750 கோடிலாம் வந்து கழக அரசு தள்ளுபடி பண்ணியிருக்கு. மகளிருக்காக தனியாக பஸ் விட்டுருக்கு. நீங்கள் எங்கே வேணுமா ஏறி எங்கே வேணுமா இறக்கலாம். நீங்கள் ஆடுதல் இறங்கி சிவனம்பரம் இறங்கிக்கலாம், தலைவர் இறங்கிக்கலாம், தாலுக்கா இறங்கி அதனால போய் கோயிலுக்கு போய்க்கலாம். இலவச பஸ் விட்டுருக்கு. வேறு யாரும் விடல. உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. வருகின்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஆட்சியில் நம்ம பணம் உயரும். பணத்தொகை யாருக்கு வரலையோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உத்தரவாக இருக்குது. நீங்கள் மகளிர்கிட்ட அனுசரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு, மகளிர் படிப்பதற்கு மாதம் 1000 ரூபா பணம் போடுறாங்க. இதுவரை எண்ணற்ற பிறந்த குழந்தை மூதாட்டி வரைக்கும் அரசு செய்யாத திட்டங்கள் கிடையாது. வீட்டில் ஒவ்வொரு வீட்டை திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த அரசினுடைய திட்டங்கள் பயன்படுறது நம்ம யாருன்னு சொல்லியது. அது திமுக இல்லை, எந்த கட்சினாலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதோ ஒரு பயனை இந்த அரசு உருவாக்கிய அந்த இலவச மின்சாரம் ரத்து செய்ய முயற்சிக்கப்பட்டும் மீண்டும் கழக அரசை வந்து மீண்டும் இன்னைக்கு இலவச மின்சாரம் பயனடைகிறோம்னா அது காரணம் என்னன்னா, அதுக்கு நம்முடைய கழக அரசு தான். தொடர்ச்சி நீங்க சொல்லப்போனா நம்ம தம்பி ரேவந்த் சொன்ன மாதிரியே யாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணுக்கிட்ட தூரத்தில் நம்ம கல்லூரி, ஒரு அரசு கல்லூரி அமையலாம் பெரிய விஷயம். நாங்கள்லாம் போய் வெவ்வேறு ஊரில் படிச்சு வந்துருப்போம். நீங்கள் வந்து பக்கத்திலே காலேஜ். என்ன சொல்ல போனால் எனக்கு இந்த தூரத்தில் பூத்துக்கு அண்ணாங்க பாசம் என்ன காரணம்னா, நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது லைப்ரரி போகிறதுக்கு முன்னாடி மேலே லைப்ரரி கீழே முன்னேற்றகத்தில் முரசொலி படிச்சுட்டு கரத்தில் வந்தேன். நான்லாம் கிட்டத்தட்ட நிறைய படி படிச்சிருக்கேன். நான் நிறையா டாக்டர் வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஆனாலும் எனக்கு முரசொலி தான் வேத பாடம். நான் முன்னேற்றகத்திலே அருமை என்ன முல்லை கொண்டு சாமியார்களுடைய முரசொலி பார்த்து அரசியலுக்கு வந்தவன். எங்கேனாலும் சொல்லுவாங்க. நான் பல்வேறு இடங்களும் சொல்லியிருக்கேன். அதனால் நம்முடைய அண்ணாரை கூப்பிட நம்ம சந்தோஷமாக இருந்தேன். இந்த தொகையை வெற்றி முறைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அண்ணன் அதிக வாக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற கேட்டுக்கொண்டு தந்தை